தவிட்டுப்பாளையம் உலகநாதன் என்ன காட்டுப்புது தவிட்டுப்பாளையம். அவ்வளோதான். மரம் நான் 40 வருஷம் மரம் வெட்டிகிட்டு இருக்கேன். 40 வருஷமாக தேங்காய் மரம் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தொழிலில் எப்படின்னு ஓரளவுக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓரளவுக்கு நமக்கு கரிசலுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் நேரமே தலைகீரை போட்டோம்னா 12-1 மணிக்கு நிப்பாட்டிடலாம். எத்தனை மணி நேரம் ஏறுவீங்க ஒரு நாளைக்கு? 5 மணி நேரம் ஏறும். 5 மணி நேரம் ஏறுவீங்க. மரக்கணக்கு தெரியுமா? தோராயமா ஒரு 50 மரம் ஏறலாம். 50 மரம் ஏறலாம். அதுவே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். 12:30 மணிக்கு வேலையை முடிச்சிருவீங்க. காலைல ஒரு 6 மணிக்கு போயிருவீங்களா? 6 மணிக்கு போயிட்டா 12 மணிக்கு வந்துடுவீங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஓகேண்ணா. சரிண்ணா. இப்போ வந்து நீங்கள் யார் மரம் இது கூப்பிட்டாலும் இப்போ ஏறி கொடுத்து வெட்டி கொடுத்துட்டு வருவீங்க. சரிண்ணா. யாராவது நேரில் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாலும் போயிட்டு வெட்டி கொடுத்துருவாங்க. அடுத்ததுன்னா இப்போது நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேயே மரம் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு 10 நாள் வந்து ஏறுறாங்க, அதுக்கப்புறம் வந்து விட்டுறாங்க. இல்லை ஒரு ஏற முடியல அப்படின்றாங்க. ஏறலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கஷ்டமான இது ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் கொஞ்சம் வளர்த்தி வரமா இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான். வேற ஒன்றும் அதுதான். இப்போ புதுசாக ஏறுறவங்களுக்கு அவங்க எப்படி ஏறணும், எதை பயன்படுத்தி ஏறணும், அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் தந்தீங்கன்னா ஏறுறவங்க கொஞ்சம் நல்லா ஏறிக்குவாங்க. இல்லை கூட ஒரு ஆள் போனோம்னு வச்சுக்க, இப்படி ஏறுப்பா அப்படின்னா அவங்க அதுக்கு தம்பி ஏறிக்கலாம். அதுதான் இப்போ இந்த வீடியோ தான் நீங்கள் போகிற மாதிரி. இப்போ கூட வந்து ஒரு ஆள் இருக்கணும். தனியாக போய் ஏற முடியாது. இப்போ நான் தனியாக ஏறிக்கிட்டு இருக்கேன்னா பிரச்சனை இல்லை. நான் எப்போ ஏறிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து கூட ஒரு ஆள் இருந்ததுன்னா சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கும். சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கும்போது அப்புறம் வந்து கொஞ்சம் நட்டமாக இருக்க மரத்தெல்லாம் அவங்க போட்டுக்குவாங்க, கொஞ்சம் சாயலாக இருக்கிறத அவங்க போட்டுக்குவாங்க. பிரச்சனை இல்லை. சரிண்ணா. இப்போ அப்படியே சொல்கிறீங்களா என்னென்ன கயிறு, இந்த கயிறு எதுக்கு? இது தலைக்கயிறு கால் கயிறுலாம் மரம் ஏற முடியாது. சரி. அருவா வேணும். இந்த கயிறு வந்துட்டு எப்படி செஞ்சீங்க? இது வந்து என்ன மாதிரி இது மூக்கணாங்கயிறு தான். மூக்கணாங்கயிறில் அப்படியே இந்த டீப் மட்டும் போட்டு சுற்றிக்கிட்டீங்களா? சுற்றிக்கணும். கால் கொஞ்சம் எரிச்சல் இருக்காது. ஓ, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கால் எரிச்சல் வருது. இந்த கயிறு உள்ள கயிறு வந்து தேயக்கூடாது. சரி. இது பட்டை தேஞ்ச உடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம், எடுத்து வேறு பட்டை போட்டுக்கலாம். அதுக்கு தான் இது. சரி. கொஞ்சம் கால் எரிச்சல் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது நம்ம வந்து மரம் ஏறுறவங்களுக்கு இது முக்கியமான ஒரு தேவை. இது இல்லைன்னா நம்ம ஏற முடியாது. அடுத்ததுன்னா கத்தி எதுக்கு சொல்கிறீங்க? அது கத்தி வந்து இடுப்பில் இருந்தே ஆகணும். சரி. அது வந்து பின்னாடியும் போட்டுக்கலாம். அது 2-3 வகையாக இருக்குது. பின்னாடி மாட்டிக்கிறது இருக்காங்க, ஹவுஸில் முன்னாடி மாட்டிக்குவாங்க. இந்த இடக்கரு போட்டுருக்கவங்களாம் பின்னாடி மாட்டிக்கலாம். இது இந்த லிஃப்ட்டில் ஏறுறாங்க பார்த்து. ஆமாம், லிஃப்ட்னா அந்த எந்திரத்தை வச்சு ஏறுறாங்களே, அது கால் சர்வீஸாக இருக்கும். இது எந்த மரமாக இருந்தாலும் ஏறலாம். ஒரு கம்பி மாதிரி வச்சு டக்கு டக்குன்னு ஏறிக்கிட்டே போகிறாங்க. கைக்கு தான் வலுவு. இப்படின்னா இப்படின்னா இப்படி. அது வந்து சரிமாக இருக்கும். சரிண்ணா. அது வந்து அது வந்து வேகமாக ஏற முடியாது, மெதுவாக தான் ஏறணும். இப்போ மனுஷன் நம்ம ஏறது கொஞ்சம் வேகமாக ஏறிடுவோம். ஆமாம், அது கொஞ்சம் மெதுவாக தான் ஏறணும். சரிண்ணா. இருந்தால் உடம்பு அழுட்டா ஏறிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பெரிய மரங்கிறனால ஏணி போட்டுக்குவீங்களா கொஞ்சம்? இல்லை, நான் எப்போவுமே ஏணி தான் போடுவான். சரி. அவங்க லிஃப்ட் போட்டிருக்கும் போது ஏணி தேவையில்ல அவங்களுக்கு. ஓகே. அவங்களுக்கு ஏணி தேவையில்ல. அவங்க வந்து கீழே மாட்டிட்டாங்கன்னு வச்சுக்க, அவங்க தான் ஏற்றியே இருப்பாங்க. நம்ம வந்து அடிமரம் கட்டி ஏற முடியாதுங்கனால கொஞ்சம் ஏணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஒரு 10 எட்டி சேர்த்து ஏறிக்கலாம் அப்படின்னா. சரி. முதல் டைம் மரம் ஏறவங்களுக்கு சொல்கிறீங்க, அதனால் அவங்க எப்படி ஃபஸ்ட்டு ஏறணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இந்த கை இங்கே பாரு, இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சி ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுக்கணும். என்ன அங்கே பாரு, இப்படி போடணும். காலை போட்டணும். காலை வந்து கயிறை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துடணும். ஆமாம், இந்த கால் இப்போ போட்டால் தான் பொசிஷனுக்கு மாதிரி. அப்புறம் பேர் கை குத்து இப்படி ஏறணும். சரிதா? இப்படி ஏறணும். அப்போ தான் கொஞ்சம் புதுசாக ஏறவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். என்ன ஒன்று கூட ஒரு ஆள் போனால் இதாக இருக்கும். வேறு ஒன்று வேறு எதுவும் இது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாயலாக ஏறணும். ஃபஸ்ட்டு நட்டகத்தை விடக்கூடாது. இந்த மாதிரி சாயலாக ஏறணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஓகேண்ணா. கை கொடுத்து இங்கே ஏறினா அவங்களுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும். ஓகே. சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஏறினோடனே சாமி கும்பிட்டுக்கணும். சரி. முதல் சாமி கும்பிட்டுக்கணும். அப்படின்னா கை விட்டு இப்படி முடிச்சா எடுக்கணும். அவ்வளோ அப்படியே சேர்க்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் ஆளுக்கு ரொம்ப இருந்தால் தான்
போயிட்டு